السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أئنا لتاركو آلهتنا لشاعر مجنون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: يا قوم قولوا لا إله إلا الله تفلحوا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அன்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நெல்லை மாநகர புறநகர ஜமாஅத்தில் உலமாவின் சார்பாக ஆண்டுதோறும் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் 12 நாட்களும் 12 இடங்களில் இறை இல்லங்களில் வெவ்வேறு விதமான தலைப்புகளில் பேச்சாளர்களுக்கு மாநகர ஜமாத்துல் உலமா அழகான அனுமதியை வழங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதத்தில் அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பேச வைத்து கேட்க வைத்து அதன்படி அமல் செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை நமது நெல்லை மாநகர ஜமாத்துல் உலமா சபை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கை. மக்கா வாழ்க்கை எப்படி இருந்தது? கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கை என்று நாம் எடுத்துக்கொண்டால், ஹிஜ்ரத்திற்கு முன்னால் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்தார்கள். அந்த மக்காவினுடைய அந்த நபியினுடைய வாழ்க்கையை நாம் எப்படி பிரிக்கலாம் என்று சொன்னால், நுபுவத்துக்கு முன்னால், நுபுவத்துக்கு பின்னால், அதாவது வஹீக்கு முன்னால், வஹீக்கு பின்னால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40ஆம் வயதில் இறைவனுடைய செய்தி வருகிறது, இறைவனுடைய வஹி வருகிறது. அவர்கள் 40ஆம் வயதில் நபியாக தேர்வு செய்யப்பட்டார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மக்கா வாழ்க்கை நுபுவத்துக்கு முன்னால் 40 ஆண்டு காலங்கள் எப்படி இருந்தது, நுபுவத்துக்கு பின்னால் 13 ஆண்டு காலங்கள் எப்படி இருந்தது, அதற்கு பிறகு மதீனாவினுடைய வாழ்க்கை 10 ஆண்டுகள். கண்ணியமிக்கவர்களே, எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா அவர்களுக்கு பிறந்தார்கள், ஆமினா அம்மையாருக்கு பிறந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா என்பவர் கிபி 570 அவர் மரணம் அடைகிறார். அவர் மரணமாகி ஒரு வருடம் கழித்து கிபி 571 ஏப்ரல் 20 அல்லது 22
இஸ்லாமிய மாதங்களில் ரபிஉல் அவ்வல் மாதம் 9 அல்லது 12. பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் ரபிஉல் அவ்வல் 12 தேர்வு செய்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 571 ஏப்ரல் 22 ரபிஉல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கள் கிழமை அதிகாலையில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பும் பிறப்பும் ஒரே பிறையில் ஒரே கிழமையில் அமைந்தது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற சமயத்திலே ரபிஉல் அவ்வல் பிறை 12 திங்கள் கிழமை அன்று தான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த உலகத்தில் நபியை தவிர வேறு யாருக்கும் ஏற்படவில்லை. கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் கிழமை பிறந்ததின் காரணமாக அந்த திங்கள் கிழமை எவ்வளவு சிறப்பை பெற்றிருக்கிறது தெரியுமா? ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், வாரத்திலே 2 நாட்கள் நோன்பு நோற்பது சுன்னத்தாக இருக்கிறது. அப்போ வாரத்திலே 2 நாட்கள் திங்கள் கிழமை நோன்பு நோற்பது, வியாழக்கிழமை நோன்பு நோற்பது ஏன் சுன்னத்து? திங்கக்கிழமை ஏன் நோன்பு வைக்கணும் என்று பார்க்கின்ற பொழுது திங்களன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். எனவே அந்த திங்களன்று நோன்பு நோற்பது அது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பிறப்பு கூட ஒரு சிறப்பு என்று சொன்னால் ஒரு அதிசயம் என்று கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு என்று பார்த்தால், அரபிகள் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகின்ற பொழுது அந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்து ஆண்டை அவர்கள் தேர்வு செய்வார்கள். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யானை ஆண்டில் பிறந்தார்கள். யானை ஆண்டு அப்படின்னா அபரஹா என்ற அந்த மன்னன் கொடியவன் மக்காவை இடித்து தள்ளுவதற்காக வேண்டி யானை படையுடன் வந்தான். அவன் அழிவை சந்தித்தான். அந்த ஆண்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இந்த யானை சம்பவம் எப்போது நடைபெறுகிறது என்று சொன்னால், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு ஒரு 50 நாட்கள் அல்லது ஒரு 55 நாட்களுக்கு முன்னால் இந்த யானை சம்பவம் நடைபெறுகிறது. அந்த சம்பவம் நடைபெற்று ஒரு 55 நாட்களுக்கு பிறகு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு இந்த உலகத்தில் உறுதி செய்யப்படுகிறது. ஏன் உறுதி செய்யப்பட்டது? எத்தனையோ ஆண்டுகள் இருந்தாலும் கூட எல்லாம் வல்ல அல்லாஹ் யானை ஆண்டில் அவர்களை பிறக்க வைத்தார் என்று சொன்னால், வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற பொழுது எப்படி புனித காபாவை இறைவன் பாதுகாத்தானோ அந்த ஆண்டிலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைத்தான். புனித காபா என்பது அதிசயம். அதற்கு முன்னால் இன்றைய பலஸ்தீனத்தில் அமைந்திருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 2 தடவை சூறையாடப்பட்டது, அழிக்கப்பட்டது. ஒன்று புகுத்து நசர் என்ற மன்னனால் அழிக்கப்பட்டது, தரைமட்டமாக்கப்பட்டது. இரண்டாவது ரோமர்களால் தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த நிலைமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபாவுக்கு ஏற்படுத்தி வைக்கவில்லை. கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் ஏராளமான ஆலயங்கள் இருக்கின்றன, இறை இல்லங்கள் இருக்கின்றன, கோடான கோடி இறை இல்லங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த இறை இல்லங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தன் வசம் வைக்கவில்லை. நல்ல கவனிச்சுக்கிடணும்.
புனித காபாவை மாத்திரம்தான் தன் வசம் எடுத்திருக்கிறார். பைத்துல் முகத்தஸை கூட தன் வசம் எடுக்கவில்லை. பைத்துல் முகத்தஸை இறைவன் தன் வசம் எடுக்காததின் காரணமாக இன்று வரைக்கும் யூத கயவர்களால், அமெரிக்க கயவர்களால் இன்று அது கைப்பற்றப்பட்டு அது பால்படுத்தப்படுகிறது. அந்த புனித ஆலயம் அது பால்படுத்தப்படுகிறது. கண்ணியமிக்கவர்களே, பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அல்லாஹ் வந்து பாதுகாத்தானா? ஓடி வந்து இறைவன் இந்த பூமியில் இறங்கி அவன் தடுத்தானா? தடுத்து நிறுத்தினானா? கிடையவே கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, எல்லா இறை இல்லங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எந்தெந்த மஹல்லாவில் எந்தெந்த பள்ளிவாசல் இருக்கிறதோ, யார் நிர்வாகம் செய்கிறார்களோ அவர்களை சார்ந்தது. இந்த பள்ளிவாசல் இருக்கிறது, இந்த பள்ளிவாசலை பாதுகாப்பது, இந்த பள்ளிவாசலுடைய வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பது, பராமரிப்பது நிர்வாகிகளின் மீது கடமை, இந்த மஹல்லாவாசிகளின் மீது கடமை. அப்ப இதை கயவர்கள் இடிக்க வந்தால் இறைவன் நின்று வேடிக்கை தான் பார்ப்பான். எனது அடியான் எனது இறை இல்லத்தை பாதுகாக்கிறானா இல்லையா, ஓட்டம் பிடிக்கிறானா, கோலையா இருக்கிறானா என்று இறைவன் பார்ப்பான். கண்ணியமிக்கவர்களே, காபாவினுடைய பாதுகாப்பை மாத்திரம் தனது பொறுப்பில் வைத்துக் கொண்டு மீதி எல்லா இறை இல்லங்களையும் இறை விசுவாசிகளிடத்திலே இறைவன் ஒப்படைத்து விட்டான். கண்ணியமிக்கவர்களே, எனவே தான் காபாவை எவனாலும் அழிக்க முடியாது. காபா அழிக்கப்பட்டால் உலகம் அழிந்துவிடும். அப்படிப்பட்ட அந்த யானை ஆண்டில் தான் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஆமினா அவர்கள் பாலூட்டினார்கள். 2 வாரம். எத்தனை? 2 வாரம் தமது குழந்தைக்கு ஆமினா அம்மையார் பாலூட்டினார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அபூலகப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவுக்காரர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூலகபினுடைய அடிமை பெண் சுவைபியா அவர்கள் பாலூட்டினார்கள். பிறகு சாது கோத்திரத்தை சார்ந்த ஹலீமா என்ற அம்மையார் பாலூட்டினார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய தாய் ஆமினா ஒரு தாய், செவிலி தாய்மார்கள் 2 தாய்மார்கள். ஒன்று அபூலகபினுடைய அடிமை பெண் சுவைபியா, இரண்டாவது ஹலீமா அம்மையார் அவர்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கை கடந்து செல்லுகிறது. கிபி 574 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 வயதாக இருக்கிறது. இப்படி 4 வயது சிறுவராக இருக்கின்ற பொழுது ஹலீமா அம்மையாருடைய பராமரிப்பில் அவர்கள் இருக்கின்ற பொழுது, அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சமயத்தில் அவர்களுடைய நெஞ்சு திறக்கப்படுகிறது. நல்ல கவனித்து, நபியாக ஆகலன்னா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு 3 வயது அல்லது ஒரு 4 வயது ஒரு சிறுவராக பாலகராக இருக்கின்ற பொழுது, விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து அந்த சிறுவரை படுக்க வைத்து நெஞ்சை பிளந்து இதயத்தை எடுத்து இதயத்தில் ஒட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியை தூக்கி எறிந்தார்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இது உம்மிடம் இருக்கக்கூடிய ஷைத்தானின் ஒரு பகுதி. அதை கலச்சி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வீசி எறிந்துவிட்டு தங்கத்தட்டிலே அந்த இதயத்தை வைத்து ஜம்ஸம் எனும் நீரால் அதை கழுகி திரும்ப நெஞ்சிலே
அந்த இதயத்தை புகுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெஞ்சு 2 தடவை பிளக்கப்பட்டது. ஒன்று 3 வயது பாலகராக இருக்கின்ற பொழுது, இரண்டாவது மேராஜுக்கு முன்னால். ஹதீஸ்கள்ல காண முடிகிறது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது கிபி 576 அவரினுடைய அன்பு தாய் அன்னை ஆமினா அம்மையார் அவர்கள் மக்கா மதீனா இடையே இருக்கக்கூடிய அபுவா என்ற அந்த இடத்தில் அவர்கள் காலமாகிறார்கள். அபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயசு ஒரு 5-6 வயசு. ஒரு 5-6 வயசுல ஒரு அனாதையாக இருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் கடக்காத எந்த சோதனையும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு சோதனை வந்துருச்சுன்னா அல்லாஹ் என்னை எப்படி சோதிக்கிறான், உலகத்தில் நான் தான் கிடைச்சேனா, என்னை விட இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர் எவரும் இருக்க மாட்டார் என்று நாம் புலம்பி தீர்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அஷத்துன் நாசி பலாஅன் அல் அன்பியா சும்மல் அம்சல் சும்மல் அம்சல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மக்களிலேயே கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டோர் முதன்மை வரிசையில் இருப்போர் நபிமார்கள். அந்த நபிமார்களையே அதிகமாக சோதிக்கப்பட்டவன் நான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், எல்லா சோதனைகளையும் கடந்து என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. ஒரு 5-6 வயதுல ஒரு அனாதை, தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அனாதையினுடைய அவலத்தையும் அனாதைகளுடைய அந்த கஷ்டத்தையும் அவர்களுடைய சிரமத்தையும் மனதார புரிந்து கொண்ட ஒரு மகத்தான ஒரு மாமனிதர் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்கவர்களே, இப்படி அவர்களுடைய வாழ்க்கை, மக்காவினுடைய வாழ்க்கை கடந்து செல்லுகின்ற பொழுது அவர்களை பராமரித்தார் யாரு அப்படின்னா அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப்புடைய அந்த பராமரிப்புலாம் வர்றாங்க. அவரும் இறந்து விடுகிறார். கிபி 578 அப்துல் முத்தலிப் நபிகளாருடைய பாட்டனாரும் அவரும் காலமாகி விடுகிறார். கடைசியில அவர் யாருடைய பராமரிப்பில் வருகிறார் என்று சொன்னால் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய பராமரிப்பில் அவர்கள் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருக்கின்ற பொழுதே அவர்களுடைய மேன்மையை அந்த மக்கத்து மக்கள் புரிந்து கொண்டார்கள். அவர் 7 வயது 8 வயது சிறுவராக இருக்கின்ற பொழுது மக்காவிலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மக்காவிலே மழை இல்லை. குறைஷிகள் எல்லாம் வந்து கேட்கிறார்கள். அபூ தாலிப் அவர்களிடத்திலே வந்து எங்களுக்காக மழை பொழிய வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது அபூ தாலிப் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த சிறுவராக தமது பராமரிப்பில் இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிதையில் புகழ்ந்து, இவர் அழகர் அல்லவா, இவரை முன்னிறுத்தி நாங்கள் மழையை வேண்டுவோம், இவர் அனாதைகளின் அரண் அல்லவா, விதவைகளின் காவலர் அல்லவா. கண்ணியமிக்கவர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கின்ற பொழுது அபூ தாலிப் அவர்கள் இப்படி கவிதை வடிவிலே புகழ்கின்ற பொழுது அங்கே மழை பொழிகிறது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை கடந்து செல்கிறது. கிபி 583 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயசு 12, டீனேஜ் வயது. இந்த 12 வயசுல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார நிமித்தமாக சிரியா போன்ற தேசங்களுக்கு செல்றாங்க. இந்த 12 வயசுக்கு முன்னால, டீனேஜ் வயசுக்கு முன்னால என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருந்தும் கூட யாருக்கும் தொந்தரவு கொடுக்கல, யாருக்கும்
தம்மை வளர்ப்பதிலே சிரமத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல. ஆடுகளை மேய்த்தார். ஒரு 5 வயசுல இருந்து அல்லது 4 வயசுல இருந்து இப்படி 11 வயசு வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஆடுகளை மேய்த்தார். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் தோன்றிய எந்த நபியும் ஆடு மேய்க்காமல் அனுப்பப்படவில்லை. நானும் ஆடு மேய்த்தேன். மக்காவில் கராத்தீத் என்ற ஒரு இடம் இருக்கிறது. குறைஷிகளுக்காக வேண்டி எனது வயிற்று பிழைப்புக்காக நான் ஆடுகளை மேய்ப்பேன். அவங்க அதற்கு கூலியாக தானியங்களை தருவார்கள். அதை நான் சாப்பிட்டுக் கொள்வேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயசுல சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடக்கூடிய, குதூகலமாக இருக்கக்கூடிய, தாயோடு தந்தையோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த அனாதை சிறுவர் நம்மால் யாருக்கும் கஷ்டம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாரு? 11 வயசு வரைக்கும் ஆடுகளை மேய்ச்சாரு. ஆடுகளை மேய்ச்சி தனக்குண்டான வயிற்று பிழைப்பை நடத்தினார். தனது பசியை ஆற்றினார். ஒரு 12 வயசு ஆகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு டீனேஜ் வயது ஆகின்ற பொழுது அப்போதுதான் அபூ தாலிப் அவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷாம் தேசத்திற்கு வியாபாரம் நிமித்தமாக அழைத்து செல்கிறார். இது கிபி 583 நடைபெறுகிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயசு 12. இப்படி ஷாம் தேசத்துக்கு போறாங்க. ஷாம் தேசத்துக்கு முன்னால் புஸ்ரா என்ற அந்த நகரை அவர்கள் அடைகிறார்கள். அந்த குறைஷிகளுடைய வியாபார கூட்டம், அதுல அபூ தாலிப் இருக்கிறாரு. அதுல சிறுவர், அதாவது டீனேஜ் பையன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அங்கே ஒரு துறவி இருக்கிறார். பஹீரா என்ற ஒரு துறவி இருக்கிறார். அந்த துறவி இவர்களுடைய வருகையை கேள்விப்பட்டு அவர் வெளியே வரமாட்டார். மடத்திலே இருப்பார். தவம் செய்து கொண்டு இருப்பார். யாருக்காகவும் எதற்காகவும் வெளியே வரமாட்டார். ஆனால் குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தில் ஒரு வாலிபர் வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு வெளியே வருவார். புஸ்ரா என்ற நகருக்கு வருவாரு. அப்ப புஸ்ரா என்ற நகருக்கு வந்து அந்த வாலிபர் முஹம்மத் அவர்களை அந்த துறவி பார்க்கின்ற பொழுது தலைவரே வாருங்கள் என்று வாழ்த்துவார். இறை தூதரே வாருங்கள் என்று வாழ்த்துவார். இன்னும் இறை தூதராகவே ஆகல. மக்கா மதீனாவுக்கு போன பிறகுதான் தலைமை பொறுப்பே கிடைக்குது. தலைவராகவே இல்லை. இப்படி வாழ்த்துகின்ற பொழுது அவர் சொல்லுவாரு, இவர் பிற்காலத்தில் இறை தூதராக வருவார். அப்ப அபூ தாலிப் கேட்கிறாங்க, அந்த குறைஷி வியாபார கூட்டம் கேட்கும், எப்படி நீங்க சொல்றீங்க இவர் இறை தூதராக வருவார் என்று எந்த அடையாளத்தை வைத்து, எந்த ஆவணத்தை வைத்து நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இவரை பற்றி நான் முன் சென்ற வேதங்கள்ல படிச்சிருக்கிறேன். தௌராத்து, இன்ஜீல் எல்லாத்திலையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவரை பற்றி நான் படிச்சிருக்கிறேன். இவர் ஷாமுக்கு வருகின்ற பொழுது இவருக்காக கற்களும் மரங்களும் சிரம் தாழ்த்தின, பணிந்து கொண்டன, அதை நான் கண்டுகொண்டேன். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய அந்த கழுத்துக்கு கீழே முதுகுக்கு பின்னால ஆப்பிள் வடிவத்தில் இறை தூதரை முத்திரை இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது ஒரு அடையாளம். இந்த அடையாளம் வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை வச்சு தான் நான் சொல்றேன், இவர் பின்னால ஒரு நபியா வருவாரு, ஒரு இறை தூதரா வருவாரு. எனவே அவருக்கு இங்க பாதுகாப்பு கிடையாது. இந்த சிரியா நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. என்ன காரணம் சொல்றாருன்னா, இந்த யூத பயல்கள் அன்னைக்கு எதிரி, நபி ஆகுவதற்கு முன்னாலே நபிக்கு எதிரி, இந்த உம்மத்துக்கு எதிரி. அது இன்று வரையும் தொடர்கிறது, கியாமத் நாள் வரையும் தொடரும். யூதர்கள் கியாமத் நாள் வரைக்கும் இருப்பாங்க. ஹதீஸ்ல
ஹதீஸ் சொல்லுகிறது. கடைசி வரைக்கும் இருப்பான். இஸ்லாமியர்களுக்கு முதல் எதிரி யூதர்கள். அவர் சொல்றார், பதிவு செய்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, இங்கே ரோமர்கள் இருக்கிறார்கள், இங்கே யூதர்கள் இருக்கிறார்கள். அப்ப இவரை பற்றி, இவருடைய அடையாளத்தை பற்றி அவர்கள் தெரிந்து கொண்டால் இவருடைய உயிருக்கே ஆபத்து. அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களால் தான் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதுவும் வரலாறு. நீங்க இவரை பத்திரமா அனுப்பிறீங்க, அபூ தாலிப் தான் சொல்றான், இவரை நீங்க பத்திரமா அனுப்பிறீங்க அப்படின்னு சொன்ன பொழுதுதான் அபூ தாலிப் அவர்கள் சில இளைஞர்களை வைத்து அப்படியே அனுப்பி வைப்பான். இப்படி பிறகு அவர்களுடைய வாழ்க்கை, மக்காவினுடைய வாழ்க்கை கடந்து செல்லுகின்றது. கிபி 590, 20 வயதாக இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு போர் நடைபெறுகிறது. ஹர்புல் ஃபிஜார் என்ற ஒரு போர் நடைபெறுகிறது. ஹர்புல் ஃபிஜார் அப்படின்னா பாவமான போர் என்று அர்த்தம். அதாவது போர் தடை செய்யப்பட்ட 4 மாதங்கள். இந்த 4 மாதங்கள்ல போர் நடைபெறக்கூடாது. அப்படி போர் நடைபெற்றால் அது பாவம். எனவே தான் ஹர்புல் ஃபிஜார். அந்த போரிலும் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். வாலிபராக இருக்கின்ற பொழுது போரில் தனது குலத்தாருக்காக வேண்டி அம்புகளை எடுத்துக் கொடுப்பதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு இருந்தது. இந்த போருக்கு பிறகுதான் என்ன நடக்குது அப்படின்னா, உக்கால் என்ற அரபு தேசத்தில் மக்காவில் உக்கால் என்ற ஒரு ஃபேமஸான ஒரு சந்தை உண்டு. அந்த சந்தையில் 2 குலத்தார்கள் மோதிக்கொண்டார்கள். இனவெறியின் மூலமாக ஒரு குலத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு குலத்தை சார்ந்த 3 நபர்களை கொலை செய்து விட்டார்கள். அப்ப இனவெறி தலைவிரித்தாடுகின்ற பொழுதுதான் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபராக இருக்கின்ற பொழுது ஹில்ஃபுல் ஃபுதூல் அழகான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். மக்காவில் இனவெறிக்கு வேலை கிடையாது, இனவெறி சண்டை கூடாது, யாராவது சண்டை போட்டால் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை, உடன்படிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இளைஞராகவே இருக்கின்ற பொழுது அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். இப்படி அவர்களுடைய வாழ்க்கை கடந்து செல்கிறது. கிபி 595 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது. 25 வயதுல 40 வயசு கிழவிய ஹதீஜா அம்மையாரை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடிக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு தியாகம். ஒரு இளைஞராக இருந்து அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயசுல பார்க்கும் பொழுது பெரிய ஒரு வியாபாரி, வணிகத்திலே பல லாபங்களை ஈட்டி ஹதீஜா அம்மையாருடைய சரக்குகளை விற்று அவர்களுடைய மனசிலையும் இடம் பிடிச்சதுனால ஹதீஜா அம்மையார் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூது விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மதிச்சாங்க. ஹதீஜா அம்மையார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 2 தடவை விதவை. எத்தனை தடவை விதவை? 2 தடவை வாக்கப்பட்டு விதவையானவர்கள். மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவராக வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவங்க முதல் மனைவி. இப்ப இவர்கள் மூலமாகத்தான் எனக்கு முன்னால் பேசி ஜமால் ஹஸரத் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபுல் காசிம், காசிமின் தந்தையை என்று அழைத்தார்களா இல்லையா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தை என்பது 11 மனைவிமார்கள்ல ஹதீஜாவுக்கு மட்டும்தான் பிறந்துச்சு, வேறு யாருக்குமே பிறக்கல. கண்ணியமிக்கவர்களே, அந்த ஹதீஜா அம்மையாருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முதலாக பிறந்த குழந்தை ஆண் குழந்தை காசிம் சிறு பிராயத்திலேயே இறந்து விட்டார். இவரை வைத்துதான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் காசிம் என்று அழைக்கப்படுகிறார். பிறகு 2வது பெண் குழந்தை ஜெய்னப், 3வது ருக்கையா பெண் குழந்தை, 4வது உம்மு குல்சம் பெண் குழந்தை, 5வது ஃபாத்திமா பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தைகள், இந்த 4 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்களா இல்ல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜீவிய காலத்தில் இருந்தார்கள்.
பாத்திமாவை தவிர மீதம் உண்டான 3 குழந்தைகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு முன்னாலே இறந்து விட்டார்கள். பாத்திமா அவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 6 மாதங்கள் கழித்து வஃபாத்தானார்கள். இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசு இன்றும் இருக்கிறது. அஹ்லே பைத் பாத்திமா அவர்களுடைய அந்த வழியின் மூலமாக இருக்கிறது. 6வது அப்துல்லா, அதுவும் சிறு பிராயத்திலே அந்த குழந்தை இறந்து விட்டது. இந்த அப்துல்லாவுக்கு தையிபு தாகிர் என்று பெயர் சூட்டி அழைக்கப்படுகிறது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை, மக்காவுடைய வாழ்க்கை இப்படி கடந்து செல்கிறது. கிபி 605 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயதா இருக்கின்ற பொழுது காபாவை புதுப்பிக்கக்கூடிய ஒரு பணி நடைபெறுகிறது. காலங்கள் உருண்டோட மழை, வெள்ளம், இயற்கை சீற்றங்களால் காபா அப்போ சிதிலம் அடையும். அப்ப காபாவை புதுப்பிக்கக்கூடிய அந்த பணி நடைபெறும். அந்த பணி நடைபெறுகின்ற பொழுது என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பங்கெடுத்தார்கள். நபியா கூட இல்லை. அந்த காபாவிற்காக வேண்டி கற்களை சுமந்தார்கள், செங்கலை சுமந்தார்கள், சிமெண்டை சுமந்தார்கள் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒவ்வொரு மூலையும், காபாவுக்கு 4 மூலை, இந்த 4 மூலை இருப்பதன் மூலமாகத்தான் காபா என்பது சதுர வடிவத்திலே காட்சியளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு கோத்திரத்தார்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு ஹலாலான வருமானத்தில் காபா கட்டி முடிக்கப்பட்டது. இந்த ஹதீம் என்ற சுவர் இருக்குமா இல்லையா, அதற்கு ஹஜர் என்று சொல்லப்படுகிறது. அது இப்படியே அது காபாவோட சேர்ந்த ஒரு பகுதி. அது ஏன் கெட்டப்படாமல் அப்படியே தனியாக துண்டாக விடப்பட்டதுன்னா வருமானம் பத்தலை. அந்த சமயத்தில் காபாவை கட்டுவதற்கு வருமானம் பத்தலை. ஏன்னா நிபந்தனை, காபாவில் விபச்சார பணமோ, வட்டி பணமோ, மது பணமோ, எந்த பணமும் இருக்கக்கூடாது. இன்றைய காபா என்பது ஹலாலான வருமானத்தில் அன்று கட்டப்பட்டதின் மூலமாகத்தான் ஹத்தீம் என்ற சுவர், அதற்கு ஹஜர் என்று சொல்லப்படுகிறது, அது அப்படி விடப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஹஜருல் அஸ்வத் 4 மூலைகள்ல ஒரு மூலையில ஹஜருல் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹஜருல் அஸ்வதை பொருத்த வேண்டும். ஹஜருல் அஸ்வத்னா அந்த கல்லுனா எவ்வளவு பெருசு இருக்கும், அவ்வளவு பெருசு இல்லை, ஒரு 150 கிராம் இருக்கும், அவ்வளவுதான். எவ்வளவு இருக்கும்? ஒரு இந்த காயம் இருக்க காயம் இல்லை, இந்த துண்டு காயத்தை போன்று ஒரு 150 கிராம் 200 கிராம் குள்ளதான் இருக்கும். அது கடத்தி, அது பெரிய வரலாறு. அதை கடத்தி கொண்டு போய் சிலர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சொர்க்கத்தில் இருந்து இறங்கிய கல்லு அப்படின்னா டெஸ்ட் பண்றதற்காக நெருப்பெல்லாம் போட்டு பார்த்தாங்க. நெருப்பு கரிக்கல. ஏன்னா சொர்க்கத்து கல்லு நெருப்பு தீண்டாது, ஒரு 150 கிராம் இருக்கும். இதை வைப்பதில் சண்டை. இந்த அரபிகளை கேட்கவே முடியாது. காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தார்கள். அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தினார்கள். அதே காட்டு மிராண்டித்தனத்தில் இப்போது மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அது வேற விஷயம். இந்த ஹஜருல் அஸ்வதை பறிப்பதில் சண்டை. யார் வைக்கலாம்? அடிக்குடி சண்டை. போர் அளவுக்கு மாறிவிட்டது. கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 35 வயசு இளைஞராக இருக்கின்ற பொழுது ஒரு அழகிய தீர்வை சொல்லுவார். என்ன சொல்லுவாங்க? யாரும் சண்டை போட வேண்டாம்யா, யாரு காபாவுல அதிகாலையில முன்கூட்டி வர்றாங்களோ அவர்களுடைய பொறுப்பு ஹஜருல் அஸ்வதை பதிக்கிறதுன்னு. எல்லாம் தூங்காம எல்லாம் போய் நாம தான் ஹஜருல் அஸ்வதை பதிக்கணும் அப்படின்னு எல்லாம் தூங்காம கொள்ளாம முன்கூட்டி வர வேண்டும் காபாவிற்கு என்று பார்த்தா முதல்ல வந்து நின்றவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர் தான் வைக்கணும். அப்ப என்ன சொன்னாரு? எல்லோரும் வைப்போம். ஒரு துண்டை விரிச்சு, துண்டை எடுத்துட்டு வாங்க, துண்டில் அதில் அந்த கல்லை வைங்க. அப்ப துண்டை எல்லோரும் குடியுங்கள், எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. கடைசியில் எல்லோரும் பிடிச்சு என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கடைசியில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை கடந்து செல்லுகின்ற பொழுது கிபி 610, இதுதான் முக்கியமானது. கிபி 610 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயசு. 40 வயசாக இருக்கின்ற பொழுதுதான் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்க ஆரம்பிக்கிறது. வஹி என்பது ஆரம்பிக்கிறது.
இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற முதலான ஒரு செய்தி ஹிரா குகையில் இருக்கின்ற பொழுது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40ஆம் வயதில் நபி பட்டம் கிடைத்த பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கிபி 613 வரைக்கும் மக்காவில் தாவா பணி செய்றாங்க. மக்காவில் தாவா பணி எப்படி செய்றாங்க? 3 வருஷங்கள் மறைமுகமாக செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கொடியவன் நிறைய பேர் இருக்கிறான். புதுசா ஒரு கொள்கையை கொண்டு வந்துட்டு போட்டு தள்ளிடுவான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பின்னால் நல்ல பாதுகாப்பை எடுத்துக்கொண்டாங்க. அப்போ 3 வருஷம் 40 வயசிலிருந்து கிபி 610 நபித்துவம் கிடைக்கிறது. 40 வயசிலிருந்து கிபி 613 வரைக்கும் குறைஷிகளிடத்தில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அப்போ மறைமுகமாக அழைக்கிறாங்க. அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 615 வரைக்கும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி, அதாவது ஹிஜ்ரத் செல்ற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாக பிரச்சாரம் செய்தார்கள். கிபி 615 மக்காவில் கடுமையான இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகின்ற பொழுது ஹபஷா அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் பயணம் நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கை போகிறது. கிபி 616 நபித்துவம் கிடைத்த 7ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த சத்திய கொள்கையை கொண்டு வந்ததற்காக வேண்டி 3 ஆண்டுகள் ஊர் கட்டுப்பாட்டின் மூலமாக ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. எவ்வளவு கொடுமைகளை சந்தித்தாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீர்மானம் கடைசியில் தோற்கடிக்கப்படுகிற 619 கிபி 619 இந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படுகிறது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை செல்லுகின்ற பொழுது கிபி 619 அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களும் அவர்களுடைய அன்பு மனைவி ஹதீஜா அவர்களும் வஃபாத் ஆகிறாங்க. கிபி 620 அடுத்த வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மியராஜ் எனும் அந்த விண்ணுலக பயணம் அவர்களுக்கு கிடைக்கிறது. கிபி 622 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 53 வயசாக இருக்கின்ற பொழுது ஹிஜ்ரத் கிடைக்கிறது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ஹிஜ்ரத் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நம்ம சொன்னோம், மக்காவுடைய வாழ்க்கை நுபுவத்துக்கு முன்னால் நுபுவத்துக்கு பின்னால். 40 வயசுல நபி பட்டம் கிடைத்த பிறகு அவர்கள் பட்ட கஷ்டம் என்ன கஷ்டம் தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். எண்ணிமிக்கவர்களே, மக்காவில நபி பட்டம் கிடைத்த பிறகு ஒரு 13 வருஷம் என்ன சொன்னாங்க? 13 வருஷத்துல மக்காவில் இறங்கிய வசனங்கள் 85 வசனங்கள், 85 அத்தியாயங்கள். மதினாவில் இறங்கிய வசனங்கள் அத்தியாயங்கள் 29, அதாவது சூறாக்கள் 114 சூறா. அதுல மக்காவில் இறங்கியது 13 ஆண்டு காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து அந்த 53 வயசு வரைக்கும் மக்காவில் இறங்கிய அத்தியாயங்கள் சூறாக்கள் 85. இந்த 85 சூறாக்கள்லையும் அல்லாஹ் எதை பத்தி சொன்னான் தெரியுமா? தௌஹீதை பத்தி சொன்னான், ஈமானை பத்தி சொன்னான், இஸ்லாத்தை பற்றி சொன்னான், தாவத்தை பற்றி சொன்னான், மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதின் பக்கம் அல்லாஹ் சொன்னான். எண்ணிமிக்கவர்களே, தொழுகை என்பது மக்காவில் இருக்கின்ற பொழுது கிபி 620 ஹிஜ்ரத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னால தான் மேராஜ் நடக்குது. மேராஜில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அப்போ கண்ணியமிக்கவர்களே, அப்போ தொழுகை தவிர வேற எந்த அமலும் கடமையாக்கப்படவில்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில எதை பிரமாதமாக படுத்தினார்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்கள் கலிமாவை சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த அழைப்பு பணி. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். எந்த அளவுக்கு அழைத்தார்கள்?
எந்த அளவுக்கு அடி வாங்கினார்கள், எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். திருமதியில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் என்னை போன்று ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு மனிதன் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு மக்களுக்கு இணை வைப்பவர்கள் குறைஷிகள் என்னை அச்சுறுத்திக் கொண்டே இருந்தார்கள், என்னை கொலை செய்ய துடித்துக் கொண்டே இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்தில் என்னை போன்று நோவினைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதன் யாருமே கிடையாது. இந்த கலிமாவுக்காக கொண்டு வந்த கொள்கைக்காக ஏகத்துவத்திற்காக வேண்டி என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 ஆண்டுகள் சொல்ல முடியாத கஷ்டம், கொள்ள முடியாது. தொழுதால் ஒட்டகத்தினுடைய சாணியை கொட்டுவார்கள், எழுந்திருக்க முடியாது. ஒட்டகத்தினுடைய வீசக்கூடிய குடலை கொட்டுவார்கள், அடிப்பார்கள். பிலால் பட்ட கஷ்டம். இந்த ஆடு மாடுகளை போன்று அந்த குறைசி சிறுவர்கள் கயிறை எடுத்துட்டு கழுத்தில் போட்டு பிலால தர தர என்று இழுத்துட்டு போவார்கள். மலை உச்சியில கட்டி வச்சு படுக்க வச்சு மேல பாறாங்கல்ல வச்சு சுத்தியலால் அடிப்பார்கள். இந்த கலிமா உள் சொல்லுவாங்க, இஸ்லாத்திலிருந்து விலகு சொல்லுவாங்க, அகதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்கா வாழ்க்கை கொடுமை நிறைந்த வாழ்க்கை. ஆனால் அல்லாஹ்விற்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் சகித்துக் கொண்டார்கள். எந்த நேரத்திலும் கலிமாவுக்காக தௌஹீதுக்காக யாரிடத்திலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கா வாழ்க்கை கலிமாவை பத்தி சொன்னாங்க. அப்ப அமல்லாம் கிடையாது. மதீனாவிற்கு போன பிறகுதான் இபாதாத்து முஆமலாத்து. அங்க போன பிறகுதான் நோன்பு கடமை, ஜக்காத்து கடமை, ஹஜ்ஜி கடமை, கொடுக்கல் வாங்கல் சட்டங்கள். அதற்கு முன்னால வரைக்கும் 13 ஆண்டுகள் மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கலிமாவை பத்தி சொன்னாங்க. மக்களை அழைத்தார்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். கொடுமை தாங்க முடியாமல் தான் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் செய்ய வேண்டியது இருந்தது. எனவே என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் கூட அல்-அமீன் அஸ்-சாதிக், அல்-அமீன் இவர் நம்பிக்கையாளர், அஸ்-சாதிக் இவர் வாய்மையாளர். வாழ்க்கையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட 3 பொய்களை பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொய் கூட பேசவில்லை. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, மக்காவினுடைய வாழ்க்கை ரொம்ப கடுமையாக இருந்தது. அந்த கடுமையின் வெளிப்பாடுதான் நாம் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்காவில் சொல்லுகின்ற பொழுது, ஈமானை ஏற்றுக்கொண்டால் அடிப்பார்கள், உதைப்பார்கள், குண்டுமலை பொழியும். பலஸ்தீனத்தில் அப்பாவி மக்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்காக வேண்டி அயோக்கிய அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், யூதர்கள்லாம் போட்டு கொள்ளனா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அன்று சொன்னார்கள். சஹாபாக்கள்லாம் கேட்பாங்க, அடிக்கிறான், கொடுமைப்படுத்துறான், தாங்க முடியல. சபர் சபர், பொறுமை பொறுமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பொறுமை தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியது வரும், கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும். பொறுமையாக இருந்தால் அழகிய சொர்க்கம் கிடைக்கும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இந்த உலகத்தில் யாரும் கஷ்டப்பட்டது கிடையாது. எனவே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்கா வாழ்க்கையில் எப்படி வகி இறங்கியதோ, எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்களோ, அந்த பணியை அவர்களுக்கு பின்னால் உலமாக்கள் செய்கிறார்கள், உமராக்கள் செய்கிறார்கள். நாமும் செய்ய வேண்டும். இஸ்லாம் வளம் பெற வேண்டும், இஸ்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும். உண்மையான முஸ்லிமுக்கு சோதனை வரும். சோதனை தாங்கி கொண்டு சாகிற வரைக்கும், சாகும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை மொழிந்து உண்மை முஸ்லிம்களாக, இறை விசுவாசிகளாக இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.